செலிபிரிட்டியோட பொண்ணா இருந்தா எவ்வளோ ஜாலியா இருக்கும். அந்த ஜாலிய நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் சொல்லாம இந்த உலகத்துக்கே சொல்லணும் அப்படின்னு பிரியப்பட்டவங்க தான் ஐஸ்வர்யா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பயோபிக் எழுதலாம் அப்படின்னு நினைச்ச அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி அதை அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா கூட சின்ன வயசுல அவங்க எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நமக்கெல்லாம் தெரியாத ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் சொல்ல போறேன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த புக்கை இப்போ ஒரு வழியா எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பேரு ஸ்டாண்டிங் ஆன் அன் ஆப்பிள் பாக்ஸ். இப்போ ஐஸ்வர்யா பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பி வெளியாகி இருக்கு. அது அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் போட்டிருக்காங்க. 12/12/16 பயங்கர எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். உலகத்துக்கே தெரியும் அது சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த புக்கை இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் காப்பி வெளியே வரும்போதே இவ்வளோ சந்தோஷம். புக்கு வேற பார்க்க செம சீனா இருக்கு. எப்படிதான் அந்த முழு புக்கையை எழுதி முடிச்சாங்களோ தெரியல. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த ஃபர்ஸ்ட் காப்பியை படிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. குறிப்பா அமலா பால் ரொம்பவே கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவை. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் காப்பியை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு ஐஸ்வர்யா நன்றியும் சொல்லியிருக்காங்க. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் மனோபாலாவும் ஃபர்ஸ்ட் காப்பியை படிக்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த பயோபிக்கோட எடிஷன் வர்றதுக்கு முன்னாடி பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பி வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல. அண்ட் இந்த ஸ்டேட்டஸை இவங்க தங்கச்சியான சௌந்தர்யா ரீட்வீட் பண்ணிருக்காங்க. சௌந்தர்யா ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களே, அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா VIP 2ஓட ப்ராப்பர் சீக்வலை அவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, பக்காவான VIP 1ஓட சீக்வல் தான் இது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச எல்லாருமே இந்த படத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஹீரோயின்ஸ்ல சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்துல சுரபியும் சமுத்திரக்கனியும் கட்டாயமா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் வேற யாராச்சும் நடிக்கலாம், ப்ராபப்ளி நம்ம கௌதமியோட மகள் சுப்புலட்சுமி நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ அமலா பால் தான் இந்த படத்துல நடிக்க போறாங்க. ஏன்னா இந்த படத்துல சுப்புலட்சுமி நடிக்கல அப்படிங்கறத அவங்களோட அம்மா கௌதமி மறுத்திருக்காங்க. கபாலி படத்துக்கு நீங்க எப்படி யூஸ் சர்டிபிகேட் கொடுத்தீங்க? எத்தனை கொலை, நெஞ்சிலேயே கத்தியால வெட்டுறாங்க, பாட்டிலாலேயே ஒருத்தன் தலையில அடிச்சு கொல்றாங்க. அந்த படத்தினுடைய கதை என்ன?